கொஞ்சம் கீழே பறக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முஸ்கி. நல்லா ஹைட் ஏறி பறக்குறது ஃபுல்லா கர்ண. வான்கோழி வந்து கொத்தி இப்படி 2 ஆட்டும்போது கிட்டத்தட்ட எலும்பே பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும். இன்னைக்கு வந்து சனிக்கிழமை எங்க ஊர் இளையாங்குடி சந்தை. போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கின்னிக்கோழி பிடிச்சிட்டு வந்திருந்தேன். இந்த வாரம் ஒரு 2 பேரை பிடிச்சிட்டு வந்திருக்கேன். கின்னிக்கோழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10, 15, 20 அந்த மாதிரி அந்த குவான்டிட்டியில கூட பார்த்தீங்கன்னா வாங்கி விடலாம். ஆனால் இவங்க வந்து அந்த மாதிரி வாங்குறது கொஞ்சம் யோசிச்சு தான் வாங்கணும். ஏன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 வாங்கியிருக்கேன். ஒரு டெஸ்டிங்காக வச்சுக்குவோம். இவங்களை வச்சு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு நமக்கு சரியில்லாத மாதிரி தோணுச்சு அப்படின்னா கொடுத்துருவோம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். ஏன்னா இவங்களால நான் போன தோப்புல நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அனுபவிச்சிருக்கேன். அதனால இவங்களை அதிகமாக வாங்குறதுன்றது எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு சரி கிடையாது. அவங்க யார் அப்படின்னா நினைக்கிறாங்கல்ல இவங்க தான் பார்த்தீங்கன்னா அவங்க 2 வான்கோழி மட்டும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கேன். வான்கோழியும் கின்னிக்கோழியும் எதுவும் சண்டை போடல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச நாட்டுக்கோழி வந்து இவங்க 2 பேரும் இன்னும் பார்க்கல. உள்ளே தான் வச்சிருந்தேன். ஒருவேளை பார்த்துச்சுன்னா சண்டை போடுறக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு சில மைனஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதாவது மற்ற எல்லா கோழியும் கம்பேர் பண்ணும்போது நாட்டுக்கோழி, கின்னிக்கோழி, புறாகிரா எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இவங்ககிட்ட சில மைனஸும் இருக்குது, சூப்பரான சில ப்ளஸும் இருக்குது. இவங்ககிட்ட இருக்கிற மைனஸ் என்ன, ப்ளஸ் என்ன, தோட்டத்துக்கு இவங்க செட் ஆகலாம் செட் ஆக மாட்டாங்களா அப்படின்றத பற்றி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். வா 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 பா 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 இது வந்து இவங்களுக்கு வச்ச இறை. பா 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 ஆக்சுவலாக இவங்க வந்து எப்படின்னா இப்போ புதுசாக ஒரு கோழி வாங்கிட்டு வந்தாலோ இல்லை கின்னி கோழி இந்த மாதிரிலாம் வாங்கி, அதாவது நாட்டுக்கோழியோ இல்லை கின்னி கோழியோ இல்லை ஏதோ ஒன்று சரியா அந்த மாதிரி வந்து ரொம்ப எப்படி சொல்றது பயந்து ஓடுறது வைக்கிறது இந்த மாதிரி இருந்தா வந்தோடனே ஆரம்பிச்சிட்டான்ல தலைவன். இந்த மாதிரி தொங்க விட்டோம்னா அது புறாங்களோட காலங்கள்லையும் சிக்குது. இந்த மாதிரி கோழிகள் பார்த்தீங்கன்னா அது வந்து திண்டுக்கிட்டு கிடக்கு. இவங்க வந்து அந்த மாதிரி ஓடுறது வைக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப நார்மலாகவே தான் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அது குஞ்சுகளாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம ஈஸியாகவே இவங்களை பிடிக்கிறது வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல இவங்களை ஈஸியாக பிடிச்சிக்கலாம். முன்னாடியே தோட்டத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கின்னிக்கோழி வந்து வளர்த்துருந்தோம். உங்களை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சரியா. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட வந்து 2 விஷயம் எனக்கு சுத்தமாகவே பார்த்தீங்கன்னா பிடிக்காது. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா புல் இதெல்லாமே இருக்கும். நல்லா புல்லுலாம் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த வாழை மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து நிறைய வாழை மரங்களை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட புல்லையும் நல்லா சாப்பிட்டாங்க, வாழை மரங்களையும் நல்லா சாப்பிட்டாங்க. அதாவது அது வந்து எப்படி இருக்குன்னா இருக்குல்ல இப்போ இந்த இருக்கா நம்ம வீடு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வாழைமரம் இருக்கும் அந்த இதில் சரியா. இதை தாண்டி தான் பார்த்தீங்கன்னா புல் எல்லாமே இருக்கும். ஒருவேளை அதனால இங்கேருந்து வந்தோன்னா வாழைமரம் இருக்குது அப்படின்றதுனால வாழைமரத்தை சாப்பிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ இங்கேயுமே இந்த வாழைமரங்கள் இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா அந்த வாழை மரங்களில் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் இவ்வளோ தூரம்லாம் போக மாட்டாங்கன்றது என்னோட கணிப்பு. இதுக்குள்ளேயே இருந்து புல்லு இந்த கோரகர் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இப்போ சாமி இருந்துட்டாங்கன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. இல்லை தேடி போய் வாழை மரத்தை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வித்துருவேன் சரியா. இவங்ககிட்ட இருக்கிற 2வது மைனஸ் என்ன தெரியுமா, இப்போல்லாம் பிரச்சனையே கிடையாது. இப்போல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு 2 மாதம் 2.5 மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்போ வந்து ஆக்சுவலான பிரச்சனை அப்படின்னா ஒரு நிமிஷம் இதையும் பிடிச்சி விட்றேன். அப்படியே கொஞ்சம் லைட்டாக பழகிக்குவேன். இல்லை எனக்கு தெரிஞ்சு எதுவும் கொத்தலை, நார்மலாகவே நிற்கிது. எப்போ இவங்களை வச்சு நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகிட்டாங்க. அதாவது நமக்கு கொஞ்சம் இந்த பயப்படுற, அதாவது இப்போ ஆண்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா நம்ம பார்த்தோன்னா அதை பார்த்து பயப்படுற மாதிரியான ஒரு இது இருக்கும் சரியா. அந்த ஸ்டேஜ்லாம் வந்துட்டாங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி குஞ்சுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி கொத்தி இப்படி 2 ஆட்டுவாங்க. காலே பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே இருக்கிற தோட்டத்தில் குஞ்சுகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு. புறாக்கள் அந்த மாதிரி பண்ணுவாங்க, கோழிகள் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி சாப்பிட்ற டயத்தில் இப்போ நம்ம கோழிங்க இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கொத்தி தான் வரட்டும், மற்றபடி டேமேஜ்லாம் அந்த அளவுக்குலாம் பெருசாக இருக்காது. ஆனால் அந்த வான்கோழி வந்து கொத்தி இப்படி 2 ஆட்டும்போது கிட்டத்தட்ட எலும்பே பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும் சின்ன கோழிங்களுக்குலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதாவது நான் சிம்பிளாக சொல்லணும்னா இவங்களை வச்சு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வரல போகிறாங்க வர்றாங்க அப்படின்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. எவ்வளோ நாள் ஆனாலும் கோழி புறா மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீடாகவே நம்மகிட்ட இருப்பாங்க. இவங்களை வச்சு ஏதாச்சும் ஒரு மேஜரான பிரச்சனைகள் வருதுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து இவங்களை விற்றுருவோம் சரியா. இதே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் வந்து வெட்டினரி ஹாஸ்பிட்டல் சந்தை வந்து இது வந்து மெயின் ரோடு. இந்த பக்கத்தில் வந்து சந்தை இருக்குது. 1 கிலோமீட்டர் இருக்கும் சந்தை. இந்த பக்கம் எங்கள் ஊர். இங்கேருந்து சந்தையிலேருந்து எதாவது வாங்கிட்டு வந்தாங்கன்னா மோஸ்ட்லி சனிக்கிழமை தான் சந்தை. அப்படியே இங்கே வந்து ஊசி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் விடுவாங்க. போன வீட்டிலே ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க இதுக்கு வந்து தடுப்பூசி போடுறது நல்லதுன்னு. நீங்கள் 2 பேரும் என்னுடைய நண்பர்கள். இவங்களும் ஒரு ஜோடி வாங்கியிருந்தாங்க. அதோட சரி அப்படியே நம்மளும் ஊசியை போட்டோம்னு சொல்லி ஊசியை பற்றி நான் போட்டாச்சு. அதே மாதிரி அவங்களுக்கு அடையிறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்தையுமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கூண்டு வந்து தேவைப்படும். இப்போ கோழியோ புறாவோ கின்னிக்கோழியோ இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இவங்க சைஸில் பெருசாகிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதுலலாம் போயிட்டு இருந்தா என்ன எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒடிஞ்சே விழுந்துரும் இந்த சின்ன கொப்புலாம் சரியா. அப்போ ரொம்ப ஹைட் ஏறுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இதில் ஏறும்போது டம்மு டும்முன்னு சவுண்டு கேட்கும் சரியா. இவங்க வந்து கீழெல்லாம் உட்காந்துலாம் அடைய மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பழைய தோட்டத்தை வச்சு நான் சொல்கிறேன் சரியா. இந்த இருக்குல்ல ஒன்று இதில் ஏறி உட்காருவாங்க, இல்லைனா இதில் ஏறி உட்காருவாங்க, அப்படி இல்லைனா இதில் ஏறி உட்காருவாங்க. அப்போ டம்மு டும்னு அது எப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆட்டுக்குட்டி மேலே ஏறி இது பண்ணால் எப்படி இருக்கும். சாப்பாடும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆடு அளவுக்கு சாப்பாடும் சாப்பிடுவாங்க. அவங்க வெயிட்டும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏறினாங்கன்னா டம்மு டும்முன்னு போட்டு இது பண்ணிக்கிட்டு மற்றவங்கள போட்டு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது நம்ம இந்த இடத்துல ஒரு கூண்டு செஞ்சுட்டோம்னா தனியாக
சும்மா ஒரு தார்பாய் மாதிரி போட்டு சிம்பிளாக பண்ணி வச்சிட்டோம்னா, ஏன்னா நம்ம சொல்லிட்டு தானே இருக்கோம் ரொம்ப நாளாக கோழிங்களுக்கு வந்து நம்ம செட்டு போடுற மாதிரி இருக்குன்னு சொல்லி. அந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா கூட கோழியை கூட உள்ளே தங்கிக்கிட்டாங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா எப்படினாலும் மழை காலத்துக்கு கண்டிப்பாக செட்டு பண்ணி தான் ஆகணும். அடுத்து நான் அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன யோசிக்கிறேன்னா, இன்னும் நம்ம எவ்வளோ நாள் இருக்க போகிறோம்னு தெரியல. பெருசாக எதுவும் செலவு பண்ணிட வேணாமே அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். அதனால தான் அது லேட் ஆகிட்டு இருக்கு. இல்லைன்னா சும்மா 4 காலம் ஊண்டி அப்படியே சும்மா ஒரு இது மாதிரி கூட போட்டு விட்டுறலாம். பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக வந்து போட்டு கொடுத்துக்குறோம். புறாங்களுக்கு எல்லாமே இருக்குது. கோழிங்களுக்கு மட்டும் அந்த இடத்துல சிம்பிளாக ஒரு செட்டை மட்டும் போட்டு விட்டுருவோம். ஆக்சுவலாக இப்போ வந்து நான் என்ன பண்ணி விட்ருக்கேன்னா, இந்த வாங்கறவரில் வந்து ஒரு வெள்ளை கலர் சாக்கு இதை மட்டும் கட்டி அப்படியே மேலே அப்படியே இது பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்க. காலைல எந்திரிச்ச உடனே ஓரளவுக்கு கொஞ்ச நேரம் அப்படி பறப்பாங்க. முஸ்கி எல்லாமே இப்போ டக்குன்னு இறங்கிரும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்ச நேரத்துலேயே. இந்த கீழே பறக்குதுல்ல எங்கடா கொஞ்சம் கீழே பறக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முஸ்கி நல்லா ஹைட் ஏறி பறக்குது ஃபுல்லாக கர்ணை. எப்படியும் இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே கீழே இறங்க விடாம அந்த ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம வந்து இப்படி பண்ணிட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க வந்து இறங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா நல்லா பறப்பாங்க. பறந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இறங்குவாங்க. இந்த கீழ்பட்டதா தெரியுதா அதுக்குலாம் பார்த்தீங்கன்னா முஸ்கி அப்படி இறங்குற மாதிரி இருக்குல்ல அப்படியே பிடிச்சி பற்றி விட்டுறணும். இந்த இறங்க போறாங்களா இப்போ டக்குன்னு என்ன பண்ணணும் பற்றி விட்டுறணும். எல்லாம் திருச்சி ஓடுறாங்க. ஏன்னா புதுசுல கோழிகளுக்குலாம் 1 கிலோ போனை வச்சு 1 கிலோ ஆட்டோம்ல. ஆக்சுவலாக இவங்ககிட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா, இங்கே இருக்கிற கோரை வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா காலியாகும். இவங்க மோஸ்ட்லி நல்லா விரும்பி சாப்பிட்றது இந்த வாழை, அதுக்கப்புறம் கோரை, அப்புறம் இந்த கீரை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே விரும்பியே சாப்பிடுவாங்க. நம்ம பழைய தோட்டத்தில் இருந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோரைகளை வந்து நிறைய பார்த்தீங்கன்னா காலி பண்ணுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆட்டுக்குட்டி எந்த அளவுக்கு சாப்பிடும், நம்ம செம்பரி குட்டி எந்த அளவுக்கு சாப்பிடும், கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட மெனிதே இருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. சரியா, அதனால இந்த புல் இதுகள்லாம் கொஞ்சம் நம்ம வீட்டை சுற்றி முன்னாடி இருக்கிற புல் இதெல்லாமே ஓரளவுக்கு நல்லா கிளியர் ஆகும். இது வந்து இவங்கள்ட்ட இருக்கிற பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. அதாவது கோரை புல் இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வாழையை கை வைப்பாங்க. இதெல்லாம் இருக்குன்ற பட்சத்தில் என்னோட நம்பிக்கை என்னன்னா வாழையை கை வைக்க மாட்டாங்க, புல்லுகளை தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் ஒன்று ஒரு ஃபீமேல் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து மேல்னு சொல்லி சொன்னார், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல்னு சொல்லி சொன்னார். நான் ஒரு பேர் வாங்கினேன், என் ஃப்ரெண்டு ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க, அவங்க ஒரு பேர் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் சரி நம்மளும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு பேர் பார்த்தீங்கன்னா வாங்கி விட்டேன். ஆக்சுவலாக நான் போனது வந்து வாத்து வாங்குறதுக்கு. எங்கள் வீட்டில் வந்து வாத்து வாங்குறதுக்கு அனுமதி கிடைக்கவில்லை, வாத்து வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது சரி ஓகே இதை வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்தேன். நான் வந்து உங்ககிட்ட முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நம்ம வெளியிலேருந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தோம்னா முடிஞ்ச வரைக்கும் தடுப்பூசி போட்டு கொண்டு வர்றது நல்லது. சரியா, அப்படி இல்லைன்னா ஒரு வாரம் 1.5 வாரம் நம்ம இங்கே நம்ம கோழிங்க புறா இதெல்லாம் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வராமல் வேற எங்கேயா நம்ம வீட்டில் இந்த மாதிரி வச்சு அதுக்கப்புறம் கொண்டு வர்றது கூட ஓகே. சரியா, நான் 1 வாரம் அங்கே வைக்கிறக்கான இது இல்லை நமக்கு, அதனால சரி ஓகே. அதனால அப்படியே சந்தையில் வாங்கிட்டு அப்படியே வந்து ஊசியை போட்டு அதுக்கப்புறம் அப்படியே தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டேன். இவங்க இருக்கிறது வந்து ஒரு தோட்டத்துக்கு வந்து உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா அழகாக தெரியும். அதாவது இந்த ஸ்டேஜில் இருக்கிறது சும்மா நார்மலாக தான் தெரியும். அந்த மேல் வந்து நல்லா பெருசாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி வந்துகிட்டே இருக்கும்ல, அந்த ஒரு சவுண்டு விட்டுக்கிட்டு வர்ற ஆளுங்களே பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கும். இப்போ நம்மளே வந்து இப்போ எனக்கு தெரியும் இது வந்து பெருசாலாம் வந்து கொத்திராது, இது பண்ணிடாது, நம்மளை வந்து கொன்றாது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அது நம்ம கோழி இல்லை. நான் இன்னொரு ஃபார்முக்கு போகிறேன், அங்கே வான்கோழி இருக்குன்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக பயப்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஒரு மாதிரி வருமான்ற மாதிரி அந்த ஒரு இது வந்து நல்லாயிருக்கும். தோட்டத்துக்கும் பார்க்குறதுக்கு ஒரு வான்கோழி நின்றுச்சுன்னா அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். சரியா, இவங்கள வச்சு மறுபடியும் நான் சொல்கிறது என்னன்னா, இவங்கள வச்சு நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க வரல நின்றுக்கிறாங்கன்னா தாராளமாக நின்றுக்கிட்டும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதாச்சும் ஒரு வேலையை காமிக்கிறாங்க அப்படின்னா வச்சுக்கிற மாட்டேன். சரியா, ஏன்னா அப்புறம் நாளைக்கு உங்களுக்கு தோணக்கூடாதுல என்ன வாங்கினாப்புல அப்புறம் மறுபடியும் விற்கிறாப்புல என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தோணக்கூடாதுல, அதுக்காக சொல்கிறேன். ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுத்துருவோம். அப்புறம் சுவாமிஜி வந்து பார்த்தீங்கன்னா பழகிட்டாப்புல. 2 நாளாக வந்து ஃபஸ்ட் நாள் என்ன பண்ணேன்னா உள்ளே அந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு போனேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வெளியில் மாட்டோட சேர்த்து மாடு இங்கிட்டு கிடக்கும், முருங்கை மரத்தில் கட்டியிருப்பேன். இதை வந்து அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கட்டியிருப்பேன். ஒன்றும் பெருசாக கத்துற மாதிரி தெரியல. அதாவது 2 நாளைக்கு வந்து கத்துறாப்புல. இது ஒரு இன்ஃபர்மேஷனாகவே சொல்கிறேன். சரியா, வாங்கிட்டு வந்ததுலேருந்து ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா கத்துனாப்புல. ஃபஸ்ட் நாள் கொஞ்சம் தீவிரமாகவே கத்துனாப்புல, 2வது நாள் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. நேற்றுலாம் அந்தளவுக்கு பெருசாக கத்தலை. என்னடா நல்லா மேய்றாப்புலண்ணா, அவர் வாரில் சுற்றிட்டு இருக்காப்புல. இவருக்கு வந்து பூச்சி மருந்தை போட்டு விடணும், போட்டு விட்டோட்டா அவர் வாரில் சுற்றிட்டு இருப்பாப்புலன்னு நினைக்கிறேன். நம்ம எந்த இடத்துல நிற்கிறோமோ அதை சுற்றியே தான் மேய்வாப்புல, மற்றபடி ரொம்ப தூரம் அப்படிலாம் போயெல்லாம் மேய மாட்டாப்புல. அப்புறம் இவங்களை வந்து எவ்வளோக்கு வாங்கினேன்னா 800 வாங்கினேன். அவர் வந்து 850 போன டைம் நான் கிண்ணிக்கோழி வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா, அவர்கிட்டே தான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன். 850 சொன்னார் ஜோடி. அதோட 800 2 பேர் எடுத்ததுனால 800 மாதிரி கொடுத்தாரு. பெருசாக பேரெல்லாம் பேசல, ஏதாவது கம்மி பண்ணிக்கோங்க இன்னும், சரி தம்பி 800 கொடுங்க அப்படின்னாரு. சரி ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு 800 கொடுத்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து என்னோட லிஸ்ட்டில் இருந்த எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து வாங்கிட்டேன். கடைசியாக இருந்தது வான்கோழி தான் இருந்துச்சு. வாத்து வேணான்ற மாதிரி முடிவு பண்ணி வான்கோழி பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் பெருசாக வாங்குற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள்.
நான் மேபி ஏதாவது கூட மறந்துருக்கலாம். ஆனால் போதும், இதுவே போதும். நிறைய வாங்குறது பிரச்சனை இல்லை. வாங்குற எல்லாத்தையும் நல்லா சிறப்பாக வளர்க்குறோமான்றது பார்த்தீங்கன்னா விஷயம். அதனால் இப்போதைக்கு இருக்கிறது நமக்கு லிமிட்டு. இதை தாண்டிட்டோம்னா எல்லாத்தையும் அது ஒரு வேலையாக மாறிடும். இப்போ வரைக்கும் இருக்கிறது நான் காலைல வருவேன், இறைய போடுவேன், இந்த மாதிரி பண்ணுவேன். எனக்கு பெரிய வேலைகளாக தெரியல தோட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் நம்ம நிறையா வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய வேலையாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போதைக்கு இருக்கிறத வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துக்குறோம். நம்மளால் பார்க்க முடியுதா, வைக்க முடியுதா அப்படின்ற மாதிரி பார்த்துக்குறோம். பார்க்க முடியுதுன்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா நம்ம வாங்குவோம். இல்லைனா இதுங்களை மட்டும் வச்சுக்கிட்டு இதுங்களுக்கு இருக்கிற இடம் இந்த மாதிரியான விஷயங்களை சரி பண்ணிட்டு ஃபுட்டு இதுங்களை கொஞ்சம் நல்லா சரி பண்ணிட்டு இது பண்ணுறனாலே கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.